Sie und hören Sie, ordnen Sie die Antwort zu. Lesenனா என்ன சொல்லியிருக்கேன், மீனிங் என்ன சொன்னேன்? லேசன்னா read. Read, ma'am. Hörenனா Listen. Listen. So read and listen, order the answers. ஸோ கீழே 3 1 2 3 1 2 3 கொடுத்துருக்காங்க, ஆ பே சே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் மேட்ச் பண்ணணும். இது ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஓஹர் காமன் ஜி ஃப்ரௌ லாங், இதுக்கு எது மேட்ச் ஆகும்? இஷ் காமே பேல இருக்கு இல்லைங்களா, இஷ் காமே ஹவுஸ் டாய்ச்லாண்ட். ஸோ எங்கேருந்து வரீங்க மிஸ் லாங் அப்படின்னு கேட்டால் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஜெர்மனி. ஓகேவா? ஐ எம் கமிங் ஃப்ரம் ஜெர்மனி அப்படின்னு சொல்றதுக்கு, நம்ம இந்தியாவிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் காமே ஹவுஸ் இந்தியன். Ich komme aus Indien. அப்புறம் அடுத்த கேள்வி, welche Sprachen sprechen Sie? Which languages you speak? Sprechen என்ன speak, Sprachen என்ன languages. Okay. Answer is Ich spreche, I speak Spanish, English und Deutsch. Deutschனா German. இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், என்ன கத்துக்கிறோம்? Deutsch தான் கத்துக்கிறோம். அப்புறம் wo wohnen Sie? Where do you live? எங்க இருக்கிறீங்க? wo wohnen Sie? Where do you live? Ich wohne in Frankfurt. I live in Frankfurt. ஸோ இது எப்படி சொல்லலாம்? இந்த 3 கேள்வியும் ஆக்சுவலி நேற்று வந்து wie heißen Sie, wer sind Sie, wie geht es Ihnen, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டோம் இல்லைங்களா? அதோட சேர்த்து இந்த 3 கொஸ்டின்ஸும் நீங்க ஆட் பண்ணணும். இது வந்து ஃபார்மலா சொல்லியிருக்காங்க. ஓஹர் காமன் ஜி, எங்கேருந்து வரீங்க? ஸோ ich komme aus Indien. Welche Sprachen sprechen Sie? Which languages you speak? Ich spreche Tamil, English. வேற என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் நீங்க எழுதிக்கலாம், சரிங்களா? ஆனா ஜெர்மன் நம்மளுக்கு தெரியாது, இப்பதானே கத்துக்கிறோம். அதுக்கு என்ன சொல்லணும்னா ich lerne Deutsch. I am learning Deutsch, German. Ich lerne Deutsch. நான் அது சொல்றேன் எப்படின்னு, சரிங்களா? wo wohnen Sie? Ich wohne in. இப்போ நான் சென்னையில இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்வேன்? ich wohne in சென்னை. ஸோ உங்க பிளேஸ் எல்லாம் எங்க? சுஜிதா, wo wohnen Sie? Ich wohne in Aranvangi. ஆஷா, wo wohnen Sie? Ich wohne in Kumbakonam. ich wohnen அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓனே. இங்க வந்து ஈயோட முடிஞ்சிச்சா, ஓனே. ஓகே. ich wohne, சரிங்களா? ஐயப்பன், wo wohnen Sie? Ich wohne in Malangeman. அப்புறம் இவங்க ககிலன், wo wohnen Sie? Ich wohne in Karaikal. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க சொல்லணும், சரிங்களா? ich wohne. ஸோ அதே மாதிரி நான் என்ன இது இங்கிலீஷ் தமிழ் எனக்கு பேச தெரியும்னா ich spreche தமிழ் und இங்கிலீஷ். என்னமா? welche Sprachen sprechen Sie? இந்த கேள்விக்கு which languages you speak என்றதுக்கு ich spreche தமிழ் und இங்கிலீஷ். உண்டுனா and, தமிழ் und இங்கிலீஷ். welche Sprachen sprechen Sie? சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் கேள்வி பதில் சொல்லுங்க. ஆஷா? எஸ் மேம். என்ன லாங்குவேஜஸ் தெரியும்? ich spreche தமிழ் und English und மலையாளம். ஓகே, அப்பனா ich spreche und சேர்க்க வேணாம். ich spreche தமிழ், இங்கிலீஷ் und மலையாளம் கடைசில. ஓகேவா? சுஜிதா? Ich spreche Tamil, English und Malayalam. உங்களுக்கு தெரியுமா மலையாளம்? தெரியும். சூப்பர்.
அப்புறம் வேற யாரு ஐயப்பன் சொல்லுங்க. Is Prasha Tamil, English, Hindi? Only Hindi. ஆ அடுத்தது ககிலன். Is Prasha Tamil and English? ஸோ இந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ நீங்க படிக்கிறீங்க கத்துக்கிறீங்கன்னா என்ன சொல்லணும்? ஸோ இஷ் லேர்னே டாய்ச் இங்க கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இஷ் லேர்னே டாய்ச் அப்படின்னா ஐ எம் லேர்னிங் ஜெர்மன். Lerne Deutsch. இஷ் லேர்னே டாய்ச். ஸோ உங்களை பத்தின இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? இஷ் Ich bin bin Sujita. நான் என் பேரை எழுதிக்கிறேன், உங்க பேரை எழுதிக்கோங்க. இஷ் komme aus நான் ஆந்திரா தெலுங்குன்றது ஆந்திரான்னு போட்டுக்கிறேன். உங்க ஊர் ஏதோ ஒரு ஊர், நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு போட்டுக்கலாம். இஷ் ஓன ஆக்சுவலி இஷ் காம வந்து உங்களோட நேட்டிவ் ஊரு எது அப்படின்னு போடுவாங்க. Okay. Ich wohne in Chennai. Ich spreche Tamil, English, Hindi. Ich lerne Deutsch. இது நான் வந்து உங்களுக்காக போடுறேன். Ich lerne Deutsch. நான் என்ன சொல்லியிருப்பேன்? Ich spreche தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி und Deutsch அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? Okay, ma'am. ஸோ இதே மாதிரி தான் நீங்க உங்களை பத்தி எழுதணும். இந்த ஃபார்மேட் நோட் பண்ணிக்கோங்க. உங்க பேர் எழுதுங்க. Ich bin, ich komme aus, ich wohne in, ich spreche English, Tamil, Hindi, ich lerne Deutsch. இப்போ சுஜிதா நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி ஃபுல்லா இன்ட்ரோ. Ich bin Sujita. Ich komme aus Tamil Nadu. Ich wohne in Arandangi. Ich spreche Tamil, English und Malayalam. Ich lerne Dutch. Deutsch. சூப்பர். அப்புறமா ஆஷா லைனா ஒவ்வொருத்தரா சொல்லணும் எல்லாருமே. Okay. Ich bin Asha. Ich komme aus Tamil Nadu. Ich wohne in Kumbakonam. Ich spreche Tamil, English und Malayalam. Ich lerne Deutsch. Deutsch. அடுத்தது சொல்லுங்க ஐயப்பன் ககிலன். Ich bin Ayappan. Ich komme aus Tamil Nadu. Ich wohne in Valangaiwan. Ich spreche Tamil, English und Hindi. Lerne Deutsch. நெக்ஸ்ட் ககிலன். Ich bin Sagilan. Komme aus Tamil Nadu. Komme Karaikal. I speak Tamil and English. But learn Dutch. Ich lerne Deutsch. சூப்பர். இது அப்படிதான் நீங்க வந்து ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேசுறதுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரிங்களா? Okay. ஓகே. எப்படியா பேச சொன்னா எல்லாருமே லைனா பேசிட்டே இருக்கணும். நான் பேர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லணும். சரிங்களா? Okay, ma'am. ஓகே. ஐயப்பன் நான் பேசினா எக்கோ கேக்குது. என்ன ஐயப்பன்? இல்ல மேம் நான் மியூட்ல தான் போட்டிருக்கேன். ஆஹா, நீங்க ஓபன் பண்ணும்போது அன்மியூட் பண்ணும்போது எக்கோ கேக்குது நான் பேசுறது. எதனாலன்னு தெரியலல்ல. இல்ல மேம் எனக்கு நல்லா தான் கேக்குது. ஓ எனக்கு எக்கோ கேக்குது. நான் பேசுறது எனக்கு கேக்குது. எக்கோ அடிக்குது தான்.
Okay, no problem. headset போடாம அது மேக் பண்ணுங்க. ஸ்ட்ரீட்டா மேம்? ப்ரீச்சா ஸ்ட்ரீட்டா மேம் இது? Emma? ப்ரீச்சா மேம் இது? அது ப்ரொனவுன்ஸ் புரியல பண்ணுங்க. எனக்கு. ஸ்ப்ரெஷர். ப்ரெஷர். ஸ்ப்ரெஷர். ஸ்ப்ரீஷே கிடையாது, ஸ்ப்ரெஷர். ஓகே மேம். ஓகே. நான் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இது நீங்க இது கூட நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். ஸோ வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கறதுக்கு, ஃபார்மலாக கேட்கறதுக்கு 3 பேட்டர்ன் இருக்கு. வி ஹைசன் ஜி, வி இஸ் டியர் நாம, வேர் சின் ஜி. இது 3மே என்னன்னா அவங்க பேர் என்னன்னு கேட்கறது தான். அதே மாதிரி இன்ஃபார்மலா கேட்கறதுக்கு வி ஹைஸ்ட் டு, வி ஈஸ்ட் தைன் நாம, வேர் விஸ்ட் டு. இது 3மே இன்ஃபார்மலா உன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு. சரிங்களா? ஓகே மேம். அதுக்கு ரிப்ளை வந்து இஷ் ஹைஸ், இஷ் பின் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ கேஷுவலா இன்ட்ரோ பண்றதுக்கு இஷ் ஹைஸ் இஷ் பின் யூஸ் பண்ணலாம். ஃபார்மலா அஃபிஷியலா எங்கேயாச்சும் போறீங்க, ஆஃபீஸ் ரிலேட்டடா அங்கே இன்ட்ரோ பண்றீங்கன்னா மோஸ்ட்லி இது சொல்லுவாங்க, இஷ் ஹைஸ் மை நாம. ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. இஷ் பின் வந்து மோஸ்ட்லி இன்ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சரிங்களா? ஓகே மேம். அடுத்த கேள்வி, ஓஹர் காமன்ஸி இல்ல ஓஹர் காம்ஸ் டு டு. இது இன்ஃபார்மல். அதுக்கு ஈஷ் காமே ஹவுஸ் ஆந்திரா. ஓ ஓனன்சி ஓ ஓன்ஸ் டு டு, ஈஷ் ஓனே இன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இருங்க மேம், ஒரு நிமிஷம். நோ மேம்.
ஓகே எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. மேம். ஓகே. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க நல்லா படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? ஓகே. ஓகே ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கலாம், சரிங்களா? ஓகே மேம். மேம் அந்த ஆடியோ மாத்திரம் அதில் ஆப்பில் போட்டது கிளியர் ஆகிட்டு வரல. நீங்கள் ஒன்ஸ் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் சென்ட் பண்ணுறீங்களா மேம்? எதுமா? அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நேற்று அனுப்பிச்சு தந்தீங்களே மேம், அந்த மாதிரி ஆடியோ இன்னைக்கும் சென்ட் பண்ணிடுறீங்களா குரூப்பில்? ஆடியோவா? நீங்க அதுல கேட்கலையா அலாங்க ஆப்ல? அதில் வந்து மேம் அது டைமர் தெரியல மேம். டைமிங்கு நிறைய ஆடியோ இருக்கு. நிறைய ஆடியோ இருக்கு. பேஜ் நம்பர் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த பேஜ் நம்பர்ல என்ன ஆடியோ வீடியோ இருக்கு அதுதான் வரும். ஓகே மேம். ஓகே மேம். ஏன்னா இது நிறைய ஆடியோ இருக்கு இல்லையா, நான் அனுப்புறதுக்கு கஷ்டம். ஓகே மேம். சரிங்களா? ம் ஏதோ டவுட் இருந்தா மறுபடியும் கேளுங்க. அந்தந்த பேஜ் நம்பர் போட்டு ட்ராக் நம்பர் இருக்கும். பாருங்க, இந்த பேஜ் நம்பர் என்ன? இந்த பேஜ் நம்பர் 12 இல்லையா? 12ல வந்து என்னென்ன ஆடியோஸ் இருக்கு? ஸோ ட்ராக் 1.7 சரிங்களா? இது ஒரு ஆடியோ இருக்கா? அப்புறம் இங்க 1 and 2 வந்து வீடியோ இருக்கு. இந்த மாதிரி போட்டது வீடியோ. ஓகே மேம். ஓகே மேம். சரிங்களா? வீடியோவும் இருக்கு, ஆடியோவும் இருக்கு. வீடியோ நீங்க இந்த மாதிரி சிம்பிள் போட்டதெல்லாம் ஆடியோ. ஓகே மேம். சரி, நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த டைம் அந்த 1.7 கொடுத்துருக்காளே அதுதான். ஓகே மேம். அதுதான். ஓகே மேம். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து verb conjugation அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். verb conjugation. இந்த verb conjugation அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்து ஐ கோ, he goes மாறுது இல்லைங்களா? அந்த கோ, ஐ கோ, he go வராது இல்லையா? he goes. அதே மாதிரி தான் ஜெர்மன்ல வந்து ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்ச் ஆகும் verb. சரிங்களா? இஷ்னா ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், டூனா செகண்ட் பர்சன் நீ, எர்னா ஹீனா அவன், எஸ்னா இட் அது, ஜீனா ஷீ. இதனால ஞாபகம் வச்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு இஷ் என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன். நான் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பர்சன். டூன்றது செகண்ட் பர்சன் யூ. எர்ன்றது தேர்ட் பர்சன் அவன் ஹி. எஸ்னா இட், ஜீனா ஷீ. ஞாபகம் இருக்கா எல்லாருக்குமே? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் இஷ் வந்தா பக்கத்துல இருக்கிற verb என்னன்னா ஈல தான் எண்ட் ஆகணும். இஷ் ஹைசே, இஷ் காமே, இஷ் ஓனே எல்லாம் ஈல தான் எண்ட் ஆகணும். அடுத்த verb இஷ் பக்கத்துல என்ன verb வந்தாலுமே அது ஈல தான் எண்ட் ஆகணும். இஷ் வந்தா எதுல எண்ட் ஆகணும்? ஈல எண்ட் ஆகணும். டூ வந்துச்சுன்னா டூனா யூ நீ. இது வந்துச்சுன்னா எஸ்டில எண்ட் ஆகும். எஸ்டி. இது வந்து ஆல்ரெடி இந்த பீட்டா சிம்பல் டபுள் எஸ் இருக்கிறதுனால இன்னொரு எஸ் போட முடியல இங்க. சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, கான்ஸ்ட் இருக்கா? அதே மாதிரி டூ வந்தா எதுல எண்ட் ஆகணும்? எஸ் டீல எண்ட் ஆகணும். பக்கத்துல வர verb எஸ் டீல எண்ட் ஆகணும். அதே மாதிரி எர், எஸ், ஜி இது மூணுமே தேர்ட் பர்சன். அவன், அது, அவள். ஓகேவா? இது மூணுத்துல எது வந்தாலுமே டீல தான் எண்ட் ஆகணும் பக்கத்துல வர verb. புரிஞ்சுதா? எஸ் மேம். அப்போ
ஹைஸ்ட். இது மூணுத்துக்குமே ஏர் ஹைஸ்ட் ககிலன் அப்படின்னா அவன் பேரு ககிலன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஜி ஹைஸ்ட் ஆஷானா அவ பேரு ஆஷா. ஓகேவா? இது இன்ஃபார்மலா பேசுறது. சரிங்களா? ஓகே மேம். அதுக்கப்புறமா காம்ட். ஏர் காம்ட் ஹவுஸ் இந்தியா இந்தியன். ஸோ ஹீ கம்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஏர் வாண்ட் இன் கும்பகோணம். ஹீ லிவ்ஸ் இன் கும்பகோணம். டீல எண்ட் ஆகுதா? எஸ் மேம். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இஷ் வந்துச்சுன்னா பக்கத்துல வர verb ஈல எண்ட் ஆகணும். இஷ்னா ஈல எண்ட் ஆகணும். தூனா எஸ்டில எண்ட் ஆகணும். ஏர் எஸ் ஜி வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகணும். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்க. இஷ் வந்தா எதுல எண்ட் ஆகணும்? ஈல எண்ட் ஆகும். இல்ல மேம். தூ வந்துச்சுன்னா எஸ்டி இல்ல மேம். ஏர் எஸ் ஜி வந்துச்சுன்னா டீல. இல்ல மேம். டீல. இஷ் யாரு? எந்த பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். தூ செகண்ட் பர்சன். ஏர் எஸ் ஜி தேர்ட் தேர்ட் பர்சன். பர்சன். தேர்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பர்சன் எல்லாம் ஈஸியா புரியுது இல்லைங்களா? நான் என்ன பத்தி பேசும்போது அது நான் ஃபர்ஸ்ட் பர்சன். நான் அடுத்த ஆளு எதிர்க்கிற இருக்கிற ஆளுக்கு வந்து நான் பேசும்போது என்னோட ஃப்ரெண்ட்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பேசும்போது நீ வா போ அந்த மாதிரி பேசினேன்னா தூ போட்டு பேசுவேன். ஓகே மேம். சரிங்களா? தூ போட்டு பேசினா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பத்தி பேசுறேன். எர் எஸ் ஜி பத்தி பேசணும்னா நானும் சரி அவங்க சரி வேற தேர்ட் பர்சனை பத்தி பேசும்போது எர் எஸ் ஜி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே மேம். எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ இந்த verb தான் நீங்க கான்ஜுகேஷன் பண்ணணும். ஆனா இந்த நடுவுல ஒரு verb இருக்கு பாத்தீங்களா? ஜைன் verb. இது ஜைன்னா verb to be. இது வந்து to be. ஜைன்னா to be. நோட் பண்ணிக்கங்க. அப்போ இஷ் பின் அப்படின்னா ஐ am. இஷ் பின் அப்படின்னா என்ன வரும்? ஐ எம். I am. Do bist அப்படின்னா You you are. are. You are. அதே மாதிரி er ist அப்படின்னா he is. yes ist அப்படின்னா it is. sie ist அப்படின்னா she is. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. பண்ணிச்சு.
மேம் நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. பண்ணியாச்சு மேம். எல்லாரும் பண்ணியாச்சா? எஸ் மேம். ஓகே. அதேதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஷ் ஓன காம இஷ் பின். டு வந்து ஓன்ஸ்ட் காம்ஸ்ட் பிஸ்ட். ஜி எஸ் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவாங்க அடுத்த பேஜ்ல. ஸோ ஓன்ட்டு காம்ட்டு இஸ்ட். ஜி இந்த ஜி வந்து ஃபார்மல். சரிங்களா? ஃபார்மல் சொல்லும் போது ஃபுல்லா வேர்டு வரும். ஓனன் காமன் ஜிண்ட். இப்போ டு வந்து செகண்ட் பர்சன், ஜி வந்து செகண்ட் பர்சன், ரெண்டுமே செகண்ட் பர்சன் தான். ஆனா இது இன்ஃபார்மல், இது ஃபார்மல். சரிங்களா? ஓகே மேம். ரெண்டு ஜி இருக்கு. ஒரு ஜி வந்து ஆக்சுவலி 3 ஜி இருக்கு. அது அடுத்த நாள் பார்க்கலாம். ஒரு ஜி வந்து ஷீ. ஷீ அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே டீல தான் எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனா இந்த ஜி வரும்போது வித் ரெஸ்பெக்டோட பேசும்போது எல்லாம் இஎன் எண்ட் ஆகும். அதுவும் இல்லாம இந்த ஜி எங்க நடுவுல வந்தாலும் எஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். ஓகே. சரிங்களா? இது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்தா மட்டும்தான் இந்த எஸ் கேபிட்டல்ல இருக்கும். ஷீக்கு நடுவுல எங்க வந்தாலும் ஸ்மால் எஸ் தான் இருக்கும். சோ இது வந்து தேர்ட் பர்சனை பத்தி பேசுறோம். Das ist Frau Lang, this is Frau Lang. மூணாவது ஆளு. ஓகேங்களா? Sie kommt. இங்க வந்து என்ன வருது? Zனா T ல எண்ட் ஆகுது இல்லீங்களா? Sie kommt aus Deutschland. அவங்க ஜெர்மனில இருந்து வராங்க. அப்புறம் Sie dash in Frankfurt. இங்க என்ன வரும்? ஓனன். ஓனன் வராது. இங்க காம்ட். நீங்க சொன்ன வேர்ட் ஓகே, ஆனா கான்ஜுகேட் பண்ணணும். இங்க காம்ட் அப்படின்னு இருக்கா? அப்ப இங்க என்ன வரும்? ஓனன்ன்றது வந்து ஓன்ட். சரிங்களா? இந்த கேபிட்டல் எதனால வருதுன்னா ஃபுல் ஸ்டாப் போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால எஸ் கேபிட்டல் லெட்டர்ல வருது. அதனால அதுக்கும் இதுக்கும் சொல்லக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து காம்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததும் டி எண்டிங் தான் வரும். ஒரு இடத்துல வந்து ஃபார்மல், இன்னொரு இடத்துல இன்ஃபார்மல் ஒரே பேசேஜ்ல வராது இல்லைங்களா? So Z won't in Frankfurt. இங்க won't. So she comes from Germany. She lives in Frankfurt. அப்புறம் யான், இவரும் தேர்ட் பர்சன். யான் வந்து எங்க இருந்து வராரு? ஹவுஸ் Frankfurt. அப்போ யான் காம்ட் ஹவுஸ் Frankfurt. அப்புறம் யார்? ஓன் யார்? புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. மேம் ரிப்பீட் பண்ணுங்க மேம், எனக்கு சரியா புரியல மேம். யாருக்கு? சுஜிதாக்கா? எஸ் மேம். ஓகே. இது வந்து மூணாவது ஆள் பத்தி பேசுறோமா? ஃப்ரௌ லாங்ன்றது மூணாவது பர்சன். ஓகே. நம்ம ரெண்டு பேர் வந்து ஃப்ரௌ லாங்க பத்தி பேசுறோம். So this is Frau Lang. அவங்க பேரு Frau Lang. She comes from Germany. அவங்க ஜெர்மனில இருந்து வராங்க. ஓகே. She lives in Frankfurt. அவங்க வந்து Frankfurtல இருக்கறாங்க. அவ்வளவுதான். ஓகே. சரிங்களா? அதே மாதிரி யான், இவரும் தேர்ட் பர்சன். அவரை பத்தி நம்ம சொல்றோம். யான் காம்ட் ஹவுஸ் Frankfurt. So தேர்ட் பர்சனை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன்? டி எண்டிங்ல வரணும். So Jan kommt aus Frankfurt. Er wohnt in Zurich. He lives in Zurich. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து சப்போஸ் வந்து நீங்க ஆஷாவை பத்தி பேசணும்னா das ist ஆஷா. Sie kommt aus எந்த ஊர்? தமிழ்நாடு. Sie wohnt in எந்த ஊர்? அந்த சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஐயப்பன் பத்தி இல்ல ககிலன் பத்தி பேசுறீங்கன்னா ககிலன் kommt aus Frankfurt. Er wohnt in Zurich. அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே. சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. Und Sie machen Sie zwei Interviews wie in 4b. ஸோ இது ஒண்ணுமே இல்லை. 3 கொஸ்டின்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணணும். ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான்.
நேம் கேட்கறதுக்கு என்ன கேட்போம், ஃபார்மலா என்ன கேட்போம், நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை நீங்க ஓபன் பண்ணி கூட பார்க்கலாம். நேம் கேட்கறதுக்கு, ஃபார்மலா நேம் கேட்கறதுக்கு என்ன கேட்போம்? ஜூன் கேட்கலாம். டூ மேம். டூ போட்டு பேசுறது ஃபார்மலா. இன்ஃபார்மல்ல. ஃபார்மலா ஃபார்மல்ல இங்க கொடுத்துருக்காங்க. வி ஹைபன் சி. வி ஹைபன் சி. இதுவே கேட்கணும்னா வி ஹைபன் சிவே இன்ஃபார்மலா சொல்லணும்னா verb is to. வி ஐபன் டூ. வி ஹைஸ்ட் டு. இங்க பாருங்க, வி ஹைசன் சி ஃபார்மல், வி ஹைஸ்ட் டு இன்ஃபார்மல். இங்க ஜி வந்ததுனால en எண்டிங் வந்திருக்கா. இங்க டூ வந்ததுனால எஸ்டி ல வரணுமா. இங்க ஆல்ரெடி டபுள் எஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரியாது, வெறும் டி மட்டும் தான் வரும். சரிங்களா? ஓகே மேம். அதே மாதிரி ஓஹர் எங்க இருந்து வரீங்கன்னு எப்படி கேப்பீங்க? ஃபார்மல். வி ஹை எங்க இருந்து வரீங்க? ஓஹர் காமன் சி. ஓஹர் காமன் சி. வெரி குட். அடுத்தது இன்ஃபார்மலா ஓஹர் காமன் டூ. வெரி குட். சூப்பர். ஓஹர் காமன் சி. ஓஹர் காம்ஸ் டு. அதே மாதிரி எங்க எப்படி கேப்பீங்க? சூப்பர், வெரி குட். இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஜெர்மனிக்கு போனாலுமே சரி, எங்க போனாலுமே சரி, ஃபர்ஸ்ட் 3 கேள்விதான் கேட்பாங்க. பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, எங்க இருக்கிறீங்க, இந்த 3 கேள்விதான் கேட்பாங்க. அதுதான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? அதுக்கு क्वेश्चन கேட்க தெரியணும், பதில் சொல்ல தெரியணும். சரிங்களா? ஓகே மேம். சோ இந்த क्वेश्चंस எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா? இது வந்து நீங்க நாளைக்கு நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு வரணும். நேம் கேக்குறதுக்கே 3 பேட்டர்ன் இருக்கு. அப்புறமா எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறதுக்கு ஒரே ஒரு பேட்டர்ன், ஃபார்மல் இன்ஃபார்மல். எங்க இருக்கீங்க, ஃபார்மல் இன்ஃபார்மல். அதே மாதிரி welche Sprachen sprechen Sie formal, welche Sprachen sprichst du informal. அதுக்கப்புறமா இது நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? Wie ist deine Telefonnummer? நோ மேம். இது நோட் பண்ணிக்கங்க. உன்னோட டெலிபோன் நம்பர் என்ன, இல்ல மொபைல் நம்பர் என்னன்னு கேக்குறதுக்கு Wie ist இன்ஃபார்மலா கேட்கணும்னா Wie ist deine Telefonnummer இல்ல handy number. ஃபார்மலா கேட்கணும்னா Wie ist Ihre I கேபிட்டல் லெட்டர், Wie ist Ihre டெலிபோன் நம்பர் இல்ல Wie ist Ihre handy number. டெலிபோன் நம்பர், மொபைல் நம்பர். இந்த ஒரே ஒரு இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Können Sie das buchstabieren? நான் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. மேம் எகைன் ஒரு தடவை கூட இந்த நம்பர் சொல்லுங்க மேம். டெலிபோன் நம்பரா? எஸ் மேம். இல்ல நம்பர்ஸ் வேணுமா? இல்ல மேம், அது ப்ரொனவுன் பண்ணி சொல்லுங்க கொஞ்சம். Wie ist deine Telefonnummer? nummer. ஓகே மேம். nummer. இல்ல Wie ist deine handy nummer? handy number. ஓகே மேம். ஆமா. சோ இன்ஃபார்மலா கேக்குறதுக்கு, ஃபார்மலா கேக்குறதுக்கு இயர் IHRE I கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. இயரா மேம் அந்த ப்ரொனவுன்ஸ்? இயர்னா உங்களுடைய. யுவர். யுவர். இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபார்மல் இன்ஃபார்மல் எதுவுமே கிடையாது. உன்னுடைய, உங்களுடைய எல்லாத்துக்குமே யுவர் தான் வருது இல்லீங்களா? எஸ் மேம்.
அதே மாதிரி இந்த லாஸ்ட் கொனன்சி தாஸ் புக் ஸ்டாபியரன் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அதை நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. நாளைக்கு வந்தவொடனே உங்களை பத்தி சொல்லணும். நம்ம இது பேசணும் இல்லைங்களா? ich bin Daisy, ich komme aus Andhra, ich wohne in Chennai, ich spreche தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ich lerne Deutsch. இந்த மாதிரி நீங்க சொல்லணும் எல்லாருமே. ஓகேவா? ஓகே Yes. மேம். ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஸ்டார்டிங்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் கொஞ்சம் நிதானமா நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா வந்துடும். டவுட்ஸ் இருந்தால் என்னை கேளுங்க. நான் வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன். எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இது புரியலன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரிங்களா? மேம் இந்த ஓகே மேம். கோனன்சி தஸ்ன்னு போட்டிருக்கீங்களா மேம்? அது அதுக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன ப்ரொனவுன்ஸ் மேம்? அது புக் ஸ்டாபியரன். என்ன மேம்? புக் ஸ்டாபியரன். புக் ஸ்டாபியரன். சரி, இது நாளைக்கு சொல்றேன். இந்த மீனிங் என்னன்னு நாளைக்கு சொல்றேன். ஓகே மேம். ஓகே, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேம்.